2016 ஜூலை 28 கர்நாடக மாநிலத்துல உடுப்பில ஒரு ஹோட்டல் அதிபர் இருக்கிறாரு. அவர் பேரு பாஸ்கர் செட்டி. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் தன்னுடைய ஹோட்டல்ல இருந்து காலையில வீட்டுக்கு போறார். பூஜை பண்ணிட்டு சீக்கிரம் ஹோட்டலுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வெளியில வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா எதிரில் அவங்க 21 வயசு பையன் நவநீத் செட்டி கையில பெப்பர் ஸ்ப்ரே கூட நிக்கிறான். எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அப்பாவுடைய கண்ணில் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறான். அவர் அப்படியே எரிச்சல் தாங்க முடியாம துடிச்சு போய் கீழே விழுந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து அவங்க அம்மா ராஜேஸ்வரி, அவங்களுக்கு 42 வயசு, கையில ஒரு பெரிய இரும்பு ராடோட அங்க வர்றாங்க. இந்த பாஸ்கருடைய தலையில போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரத்த வெள்ளத்துல அவர் அப்படியே சாயிறாரு. இப்படி ஒரு சம்பவத்தை அங்க 26 வயசு ஒரு சாமியார் நின்று பார்த்துட்டே இருக்கிறார். அப்புறம் இந்த 3 பேர் சேர்ந்து பாஸ்கருடைய உடலை எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பாத் டப்புக்குள்ள அந்த பாடியை போட்டுட்டு ஃபுல்லா தண்ணியை திறந்து விடுறாங்க. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் கூட உசுறு இருந்துடக்கூடாது, அதுல சாகலை அப்படின்னா இந்த தண்ணியில மூழ்கியா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை செக் பண்றாங்க. ஆனா அவரு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரியுது. இந்த கேஸ் ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப கொடூரமான ஒரு கேஸா மாறினதுக்கு இந்த சம்பவம் இது வரைக்கும் நடந்தது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இதுக்கப்புறம் இந்த 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கல்ல ஒரு விஷயம், அந்த விஷயம் தான் கர்நாடகாவே உலுக்கி போட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் இந்த கேஸை நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள்ல அவ்வளோ ஒரு பரபரப்பான கேஸா, இந்த கர்நாடக மாநிலத்தையே ஒரு பயத்துக்குள்ள உள்ளாக்குன ஒரு கேஸா இது மாறினது. சரி, இந்த கேஸுக்குள்ள இருந்த அந்த நபர் ஏன் இப்படி கொலை செய்யப்பட்டார், அவரை கொன்னது யாரு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, ஏன் இப்படி ஒரு சில்லற விஷயத்துக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். எந்த இடத்துலையும் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப மர்மமான ஒரு கேஸ். சரி, மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த உடுப்பில ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில இருந்த நபர் பேர் தான் பாஸ்கர் செட்டி. இவருக்கு 52 வயசு. இவருடைய மனைவி பேர் ராஜேஸ்வரி, நான் ஆல்ரெடி சொன்னேன். இவங்களுக்கு 42 வயசு. ஒரே ஒரு பையன் இருக்கான், நவநீத் செட்டி. இவனுக்கு 21 வயசு. இந்த ஃபேமிலி கர்நாடகாவில இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே சவுதியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. சவுதியில இவருக்கு 7 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது. இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த பாஸ்கருடைய அம்மா, அக்கா, தம்பி எல்லாமே இப்போ வரைக்கும் கர்நாடகாவில் தான் இருக்காங்க. பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல விலை உயர்ந்த கார்கள் இருக்குது, கையில தாராளமா புழங்கக்கூடிய பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வசதிகள் இருந்தும் இந்த பாஸ்கர் என்ன நினைப்புனா, நம்ம சொந்த மதத்தெல்லாம் ஊர்ல விட்டுட்டு இப்படி பணத்துக்காக இங்கே கிடக்கிறோமே, கடைசி காலத்திலேயே நம்ம சொந்த ஊர்ல போய் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபேமிலியா இந்த விஷயத்த அவங்க சரி எல்லாருமே போயிடலான்னு ஒரு ஒத்த முடிவுக்கு வர்றாங்க. 2015 போல கர்நாடகாவுக்கே திரும்பி வர்றாங்க. வந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, தான் வாழ்றதுக்கு சவுதியில இருந்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு சொபிஸ்டிகேட்டட் பங்களாவை பில்டு பண்றாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு பண்றதுக்கு ஒரு பெரிய தொழில் வேணும் அப்படின்னு, என்ன தொழிலை முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவரு துர்கா இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலையும் கட்டுறாரு. அப்படி கட்டினவரு இந்த ரெண்டையும் பார்த்துட்டு எங்கே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்திருக்கு இந்த லைஃப். அப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் ஹோட்டலை இவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. துபாயிலையும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொஞ்சம் இருக்குது. இதையும் மாத்தி மாத்தி அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் போதுதான் சரியா 2016 ஜூலை 28 அங்க இருக்கிற உடுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வயசான அம்மா வர்றாங்க. அவங்க பேரு குலாப் செட்டி. இவங்க இந்த பாஸ்கருடைய அம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பையனை காணா அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. அந்த அம்மா கிட்ட யாருமா அவங்க பையன், என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, 2 நாளா என் பையனுக்கு நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், என் பையன் போன் எடுக்க மாட்டேங்கிறான், கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் நேரடியா அவங்க பாஸ்கருடைய வீட்டுக்கு விசாரிக்கும் பொழுது அவங்க ஒய்ஃப் ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்காருக்கு சவுதியில பிசினஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் நிறைய இடங்கள்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போவாரு, இங்கே இருப்பாரு, சவுதிக்கு சொல்லாம போயிடுவாரு, அதனால ஒரு பிசினஸ் மேனுங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், தேவையில்லாம என்னுடைய மாமியார் பயப்படுறாங்க, நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இதை ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனடியா போலீஸும் உங்க பையன் நவநீத் செட்டிகிட்ட விசாரிக்கிறான். நவநீத்தும் அதே சொல்றாங்க, எங்க அப்பா ரொம்ப பிஸி மேனுங்க, அங்க எங்க போவாரு, அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தேவையில்லாம எங்க பாட்டி பயப்படுறாங்க, இதை நீங்க லூஸ்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த அவங்க ஆஃப் பண்றாங்க. போலீஸுக்கும் பாஸ்கர் மேல அவருக்கு ஒரு ஆபத்து இருக்காது, சவுதிக்கு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் விசாரிக்கிறத நிறுத்திடுறாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இந்த குலாப் செட்டி என் பையனுடைய விஷயத்தை நீங்க கடப்புல போட்டீங்க, மறுபடியும் விசாரிங்க, ஏன்னா என் பையன் இறந்து போயிருப்பான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஏன் அப்படி சொல்றீங்கம்மா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு என்னுடைய மருமகளும் என்னுடைய பேரனும் சேர்ந்து என் பையனை ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க விசாரிங்க அப்படிங்கிற ரீதியில சொல்றாங்க. எப்படி ஒருத்தவங்க மேல நீங்க ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டுறீங்களே, அதுக்கு என்ன காரணம், ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும் போதுதான்
ஒரு வாரத்துக்கு முன்னாடி துர்கா இன்டர்நேஷனல்ல என் பையனை அவங்க ஒய்ஃபும் என் பேரனும் சேர்ந்து அடிச்சாங்க. அப்போ அடிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, தீவிரமா இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மா அழுறாங்க. மறுபடியும் இந்த கேஸ்ல உண்மையில ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்து ஒரு டீம் போட்டு அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மறுபடியும் போய் இந்த ராஜேஸ்வரிட்ட விசாரிக்கும் பொழுது ராஜேஸ்வரி அதே விஷயத்த சொல்றாங்க. என் வீட்டுக்காரர் சவுதி போயிருப்பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அதே தகவலை சொல்றான். ஆனா போலீஸ்க்கு இந்த திருப்ப விசாரிக்கும் போது அவங்க கவனிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஒருத்தரா இருந்துச்சு. என்னன்னா, அந்த வீட்டுல மூணாவதா ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது அதுக்கு ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு சாமியார், இவர் பேரு நிரஞ்சன் பட்டு. இவர் எங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இவர் தான் பூஜை எல்லாம் பண்ணி எங்களுக்கு யாகம்லாம் வளர்த்து கொடுத்தாரு. எங்க பிசினஸ்க்குலாம் நிறைய யாகம் வளர்ப்பாரு. அதனால அடிக்கடி வந்துட்டு போக வேணாமன்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. ஆனா போலீஸுக்கு என்ன உறுத்தலா இருந்துச்சுன்னா, யாகம் பண்ண வர்ற ஒரு சாமியாரை ஏன் வீட்லயே தங்க வச்சிருக்கணும், இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ரீதியில அந்த நிரஞ்சனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நிரஞ்சனும் பக்காவா அதே விஷயத்த சொன்னான். பாஸ்கர் வருவாருங்க, அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளிலையும் போயிடுவாரு, அதனால அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த அவன் சொல்லி முடிச்சுட்டான். ஆனா இந்த விஷயத்துல விசாரிக்க வேண்டிய இன்னொரு நபரும் அந்த வீட்டுல இருந்தார். அது யாருன்னா இந்த நிரஞ்சனுடைய டிரைவர், அவன் பேரு ராகவேந்திரா. இந்த ராகவேந்திராவை நான் விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் சொன்ன போது ராகவேந்திராவுக்கு கை காலெல்லாம் உதறல் எடுத்துருச்சு. அவன் நடுங்கிக்கிட்டே வந்து உட்கார்ந்தான். போலீஸ் அதை பார்த்துட்டு இவனுக்குள்ள ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரிச்ச போது அவன் மொத்த உண்மையுமே சொல்லிட்டான். அவன் சொன்ன உண்மையின் பேர்ல ராஜேஸ்வரி, நவநீத், நிரஞ்சன் இந்த 3 பேரையும் கைது பண்ணி அவங்கள விசாரணை பண்ணாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல இந்த கேஸ்ல இருந்த அத்தனை விஷயமும் தெரிய வந்துச்சு. அப்படி அவங்களாம் சொன்ன உண்மை என்னன்னா, சவுதியில இருந்து கர்நாடகா வந்து தங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண இந்த பாஸ்கர் தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு உடுப்பிக்கு வர்றாரு. உடுப்பில ஒரு இடம் வாங்கி ஒரு பெரிய வீடு கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எந்த சாமியாரை கூப்பிடலாம் அப்படிங்கிறப்ப இந்த ராஜேஸ்வரி ஒரு சாமியாரை செலக்ட் பண்றாங்க. அந்த சாமியார் தான் நிரஞ்சன். அவனுக்கு 26 வயசு. பூஜையெல்லாம் ரொம்ப கிராண்டாவே பண்றாங்க. அதுக்கப்புறம் துர்கா இன்டர்நேஷனல் அந்த வேலை ஸ்டார்ட் ஆகி ஹோட்டலையும் ஓபன் பண்ணி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது சவுதியில இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இந்த பாஸ்கருக்கு. அதனால அடிக்கடி அவர் சவுதி போகும்போது இங்க இருக்கிற இந்த துர்கா இன்டர்நேஷனல யார் பாக்குறது அப்படிங்கிற அவருக்கு மிகப்பெரிய கேள்வி. அவருக்கு ஒரு பையன் இருக்கானா, ஏன் அவன் பார்க்க மாட்டானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப பணக்கார விட்ட பையன். அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும்னோ, கஷ்டப்படணும்னோ, வீட்டை பார்த்துக்கணும்னோ, வேலை செய்யணும்னோ எந்த அவசியமும் கிடையாது. அவன் ஒரு குடிகாரன். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் சகவாசமா அவனுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க அப்பாவுக்கு அவன் மேல நம்பிக்கையே கிடையாது. அதனால தன்னுடைய மனைவி ராஜேஸ்வரி கிட்ட அந்த ஹோட்டலை பார்க்குற பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு சவுதிக்கு போயிட்டு அந்த பிசினஸை பார்ப்பாரு. அடிக்கடி இந்த ஊருக்கு வந்துட்டு போவார். அப்படி போன அந்த நேரத்துல தான் இந்த ராஜேஸ்வரி அடிக்கடி பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா, வீட்டுக்கு இன்னொரு ஒரு யாகம் வளர்க்கணும், ஹோட்டலுக்கு ஒரு பூஜை பண்ணணும், ஹோட்டலுக்கு வந்து நிறைய கண்ணீர் இருக்குது, கண் திருஷ்டி இருக்கு, பணம் சம்பாதிக்கணும் நிறைய அப்படின்னா ஸ்பெஷலா ஒரு யாகம் பண்ணணும் அப்படிங்கிற பேர்ல அடிக்கடி பணம் கேட்டுட்டே இருந்தாங்க. பாஸ்கருக்கு நிறைய பணம் கொடுத்து அழுத்து போச்சு. ஒரு கட்டத்துல அந்த சாமியார் நம்ம நல்லா ஏமாத்துறான் போல இருக்கு, நம்ம ஒய்ஃபுக்கு அது தெரியல, அதனால நிறைய பணம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பா இருந்தாலும், சரி கேட்கறது மனைவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ரிலேட்டிவ் என்ன பண்றாருன்னா, பாஸ்கருக்கு ஃபோன் பண்றாரு சவுதியில இருக்கும்போது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல ஒரு சாமியார் அடிக்கடி வந்து பூஜை பண்ணிட்டு போவார்ல, இப்போ அவர் உங்க வீட்லயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் 2 நாள்ல வார கணக்குல தங்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ ஏதோ தப்பா படுது, உன் ஒய்ஃபுக்கும் அந்த சாமியாருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ செக் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்கருக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டார். யாரை பார்த்து நீ என்ன சொல்ற, ஏன் ஒய்ஃப் மேலே நீ சந்தேகப்பட சொல்றியா, நீ போனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டார். பாஸ்கருக்கு சந்தேகம் ஏற்படாம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 21 வயசு. 26 வயசு பையன் தான் இந்த நிரஞ்சன். தன்னுடைய பையனை விட வெறும் 5 வயசு தான் கூட நிரஞ்சனுக்கு. தான் பையன் வீட்டுல இருக்கும்போது எந்த அம்மாவது அதே பையன் வயசுல இருக்கிற ஒருத்தனை வீட்டுல கொண்டாந்து வச்சிருப்பாளா? அவங்க கூட தப்பா இருக்க முடியுமா? உலகத்துல இப்படி நடக்குமா? ஏன் இந்த சொந்தக்காரங்கெல்லாம் இப்படி அநியாயமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபம் இந்த பாஸ்கருக்கு. அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமா அந்த சாமியாரை வீட்டுல தங்க வச்சுக்காதம்மா, உன்னை எல்லாரும் தப்பா பேசுறாங்க, அனுப்பிச்சிரு, நீ எப்ப தேவையோ அந்த மாதிரி நேரத்துல மட்டும் கூப்பிட்டு பூஜை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பாஸ்கர் சொல்லும்போது ராஜேஸ்வரி பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க. ஊர் உலகம் சொல்லட்டுங்க, நீங்க எப்படி என்ன சந்தேகப்படலாம், நீங்க சந்தேகப்படுறீங்களா,
அவன் வந்து என் பையனுடைய வயசு தான் அவனுக்கு, நான் பூஜை பண்றதுக்காக நமக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் வீட்டுல தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு அந்த அம்மா கத்துறாங்க. சரிம்மா என்னை மன்னிச்சிட்டு, நான் தப்பா பேசிட்டேன், நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் இந்த விஷயத்த கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் இந்த பாஸ்கருடைய வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தவருக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை. ஏன்னா தன்னுடைய மனைவி ராஜேஸ்வரியும் அந்த சாமியார் நிரஞ்சனும் ஒரு நிர்வாண கோலத்துல எப்படி இருக்கக்கூடாதோ அந்த கோலத்துல ஒரு பாலியல் உறவு வச்சுக்கிற போட்டோ அவருக்கு கிடைக்குது. இதை பார்த்துட்டு மனுஷன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. ஆனா அவருக்குள்ள என்ன எண்ணம்னா, இந்த அளவுக்கு இவருடைய ரிலேஷன்ஷிப் போயிருச்சு அப்படின்னா நம்ம இப்ப கண்டிச்சா நம்ம சொந்தக்காரங்க, பையன், இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை வந்து போயிடும். அதனால இதை நம்ம அப்படியே விட்டுருவோம், நம்ம பிரிஞ்சு இருந்துக்குவோம், பையனுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆட வேண்டாம். இதை அவரே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம என்ன பண்றாருன்னா, இப்ப எப்பெல்லாம் இந்தியாவுக்கு கர்நாடகாவுக்கு வர்றாரோ அப்பெல்லாம் வீட்டுல தங்காம இவர் துர்கா இன்டர்நேஷனல்லையே தங்கிடுவாரு. வீட்டுக்கு ரொம்ப அவசியம்னா மட்டும் வருவார். எப்போ அவர் வருவார்னா, எப்பெல்லாம் சாமி கும்பிடணும் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்போ மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். மற்றபடி ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்த அவர் கேட்கவே இல்லை. பையனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற பேர்ல அவர் அதை மறைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட அந்த மனுஷன் வாழ்க்கையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போயிட்டு இருந்த ஒரு நாள் தான் ஜூலை 28, 2016 இன்ட்ரோல சொன்ன மாதிரி பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வெளியில வந்தவர் ஆப்போசிட்ல தன்னுடைய பையன் நிக்கிறத பார்த்தாரு. பையனுடைய கையில பெப்பர் ஸ்ப்ரே இருந்துச்சு. சடார்னு பையன் என்ன பண்றான், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அப்பாவுடைய கண்ணில் அடிக்கிறான். அப்படியே எரிஞ்சதுல துடிச்சு போய் கீழே விழுகிறாரு அவரு. அதே நேரத்துல பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு இரும்பு ராடு எடுத்துக்கிட்டு ராஜேஸ்வரி வர்றாங்க. தன்னுடைய கணவன் தலையில படார் படார்னு அடிக்கிறாங்க. அவருடைய ரத்தம் அந்த இடத்துல ஃபுல்லா செதறுது. அப்படியே இந்த இந்த சம்பவம் நடக்கும்போது மூணாவது நபர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். யாருன்னா அந்த நிரஞ்சன் சாமியார். இந்த கை கட்டி அப்படியே வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான். சில மணி துளிகள்ல பாஸ்கர் அப்படியே கீழே விழுந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆகுறாரு. இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து பாஸ்கருடைய பாடியை பாத்ரூம் இழுத்துட்டு போயிட்டு அங்க பாத் டப்ல ஃபுல்லா தண்ணியை நிரப்பி இந்த பாடியை அதுக்குள்ள போட்டு அமுக்குறாங்க. அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, நம்ம அடிச்சதுல சாகணும்னா இந்த தண்ணிக்குள்ளேயாவது முழுகி சாகட்டும் அப்படிங்கிற பேர்ல ஃபுல்லா பாடி அதுக்குள்ள டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருச்சு இவர் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பாடியை எடுத்து அவங்களுடைய பெரிய காருடைய டிக்கில வச்சுட்டு ஈவினிங் போல அங்கிருந்து கிளம்புறாங்க. எங்கன்னா உடுப்பில் இருக்கிற இந்த நிரஞ்சனுடைய ஒரு யாகசாலை இருக்குது. வீடு யாகசாலை எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு மிட் நைட்ல போய் சேர்றாங்க. அப்படி போகும்போதே இந்த நிரஞ்சன் அவங்க அப்பா ஸ்ரீனிவாச பட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ண போறோம், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நீங்க பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. இவங்க மிட் நைட்ல அங்க போகும்போதே யாகசாலையில மிகப்பெரிய ஓமகுண்டம் ரெடி பண்ணி அங்க நெய், விறகுகள், அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வைக்கிறாங்க. அந்த ஓமகுண்டத்துக்கு பக்கத்துல அந்த பாடியை எடுத்து தலை, கை, காலு, விரல்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸா எல்லாத்தையும் கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு விறகு, இந்த பாடி பீசஸ், அது மேல நெய், பெட்ரோல் எல்லாத்தையும் ஊத்தி நைட்டு விடிய விடிய ஓமகுண்டம் வளர்க்குறாங்க. அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு காலையில ஒரு 6 மணிக்கு டோட்டலா எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சுட்டாங்க. வழக்கமா அப்படி பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணும்போது இந்த ராகவேந்திரா டிரைவர் இருக்கான்ல, நிரஞ்சனுடைய டிரைவர், அவன் தான் வந்து ஓமகுண்டத்துல இருக்கிற அந்த சாம்பல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி அவரு அங்கிருந்து தூக்கி கொண்டு போய் போடுவார். ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு காலையில வந்தவர்கிட்ட இந்த நிரஞ்சன் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஓமகுண்டத்தை கிளீன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி. உடனே ராகவேந்திரா கையில மம்பட்டி இந்த சாக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த ஓமகுண்டத்தை கொண்டு போயிட்டு கலைக்கிறாரு. அப்படி கலைக்கும் பொழுதுதான் தெரியுது, இது வழக்கமா பண்ற ஓமகுண்டம் செட்டப் மாதிரி இல்ல, மிகப்பெரிய செட்டப்பா இருக்கு. உடனே நிரஞ்சன் கேட்கிறாரு, இது எப்போதும் பண்ற யாகம் மாதிரி இல்லையே, இது என்ன வித்தியாசமா இருக்கு, பெருசா இருக்கு, நெருப்பெல்லாம் மேல ரொம்ப எரிஞ்சிருக்குது, கறி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிரஞ்சன் என்ன சொல்லி சமாளிக்கிறாருன்னா, இல்ல இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணல, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு யாகம், இது பேரு சம்சா யாகம், இதுல வந்து உயிருள்ள கோழிகள் ஒரு 7-8 கோழிகள்லாம் போட்டு பண்றது, இதை நீங்க பார்த்திருக்க மாட்டேன், நீ கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவேந்திரா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வேஸ்ட் எல்லாம் அவரு கிளீன் பண்ணும்போது அவரு மம்பட்டியால் அது வறண்டும் போதுதான் பாக்குறாரு, பெரிய பெரிய எலும்புகள் இருக்குது. இது கோழி எலும்பு கிடையாது, இது மனித எலும்பு அப்படின்னு அவருக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே இது நம்ம மேல ஏதோ கேஸ் ஆயிரும், வேற ஏதோ தப்பா பண்ணிருக்காங்க, ஏதோ பாடி போட்டு எரிச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டவன் நேரடியா நிரஞ்சன்ட்ட, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, இதை நீங்களே கிளீன் பண்ணிக்கிங்க, இதுக்குள்ள என்னை இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நிரஞ்சன் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து கவலைப்படாத, உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் பணம் தர்றேன், நீ எப்போதும் போல இதை கிளீன் பண்ணி இதை சாக்குல கட்டி கொண்டு போய் ஆத்துல போட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே
இப்போ ராகவேந்திரன் என்ன முடிவு பண்றான்னா, நமக்கு தேவையான பணம் இது மூலியமா கிடைக்குதுன்னா நம்ம இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணி சாக்குல கட்டி அங்க இருக்கிற ஒரு ஆத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறான். இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த டிரைவர் போலீஸ் கிட்ட சொன்னதும் போலீஸ்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி, பையன் நவநீத், நிரஞ்சன், இந்த டிரைவர் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த ஆத்துல போய் 2 நாளா தேடி சில எலும்புகள் மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலும்புகளை பாஸ்கருடைய அம்மாவை அழைச்சிட்டு வந்து பிளட் சாம்பிள்ல இருந்து DNA எடுத்து அதுக்கப்புறம் இதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது இறந்து போனது பாஸ்கர் அப்படிங்கிற அந்த உறுதி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் ராஜேஸ்வரி, நவநீத், நிரஞ்சன் இந்த 3 பேரையும் கைது பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டி அதுக்கப்புறம் வழக்குகள் நடந்து இவங்க 3 பேருக்கும் கடுங்காவல் ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குது. இன்ன வரைக்கும் அவங்க ஜெயில தான் இருக்காங்க. சரிங்களே, இதுதான் அந்த கேஸ். 52 வயசு ஹோட்டல் அதிபர், 42 வயசு தன்னுடைய மனைவி தன்னுடைய பையன் வயசுல இருக்கிற ஒரு சாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு பாலியல் உறவுக்காக, அந்த உடல் இச்சைக்காக தன்னுடைய கணவனையே வெட்டி ஓமகுண்டத்துல போட்டு எரிச்ச இந்த கதை வந்து கர்நாடகாவில் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சுது. இந்த கேஸை பொறுத்தவரையில அந்த பெண் ஒரு மகனை போல பார்க்க வேண்டிய ஒரு வயசுல இருக்கிற ஒருத்தன் கூட அநியாயமா தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம தன்னுடைய கணவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அந்த ஒய்ஃபுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட அவங்க என்ன காரணத்துக்காக விலகி போன ஒருத்தரை கூப்பிட்டு இப்படி வெட்டி போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இல்லை இதுக்கு பின்னாடி இந்த சாமியார் வந்து ட்ரிகர் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ்ல பெருசாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏமாத்தி இவரை வெட்டி யாகத்துல போட்டு கொண்டுட்டாங்களா, இல்லை ஒரு காம இச்சைக்காக பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி கேஸை பொறுத்தவரை ஒரு விஷயம் தான் நமக்கு நல்லா தெரியுது. ஒன்று, முறையற்ற காமம், கணவன் மனைவி மூலம் கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான அந்த காமம்ங்கிறது வெளியில தேடி போனால் மிகப்பெரிய அவமானத்தையோ இல்லை பேரழிவையோ உண்டாக்கும். 2வது, கணவன் மனைவிக்குள்ள 3வது நபர், அது சாமியாரா இருக்கலாம், இல்லை நீங்க ரொம்ப மதிக்கிற நபரா இருக்கலாம், யாரையாவது நீங்க வீட்டுக்குள்ள விட்டா அன்னெசரியா வீட்டில் தங்க வச்சா இந்த மாதிரியான தேவையற்ற பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரியான போலி சாமியார்கள் இவங்களை அளவுக்கு அதிகமா நம்புறதையோ ஒரு எல்லை மீறி அவங்கள வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறதோ மிகப்பெரிய ஆபத்து உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, நம்மளே இந்த கேஸை பத்தியான உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க அரசு ராஜா. நன்றி, வணக்கம்.